வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தேதி 29 பிப்ரவரி, டைம் 10:48 ஆகுது. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னென்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸு 45,907, சப்போர்ட் ரேஞ்சு 45,660. இப்போ கரண்ட் மார்க்கெட் ரன்னிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 45,823 ரன் ஆகிட்டுருக்கு. இன் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு உள்ளே தான் இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ வொலாட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்குது, மார்னிங்லேருந்தே இருக்குது. எப்போ மார்னிங் ஓப்பன் ஆனதில் இருந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் கேண்டில் ஃபார்மேஷன் டவுன் சைடு, தென் எகெயின் அப் சைடு, தென் எகெயின் டவுன் சைடு, இப்படி தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ இதில் யாரெல்லாம் இந்த டைமில் என்ட்ரு ஆகியிருந்தாங்களோ டெஃபினெட்லி அது லாஸில் தான் போயிருக்கோம். பட் அவங்க லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வராமல் இருந்திருந்தால் ஹியூஜ் லாஸில் தான் இப்போ ரன் ஆகிட்ருக்கோம். ஏன்னா எக்ஸ்பைரிங்கிறதுனால வெலாட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்குது மார்க்கெட்டில். இப்போ நான் எடுத்த ட்ரேட் என்னங்கிறதை பார்க்கலாம். டோட்டல் எக்ஸிக்யூட்டட் ட்ரேட் பார்த்திங்கன்னா 10 காட்டுது. இங்கே 10ல் நம்பர் ஆஃப் ட்ரேடு ரிஜெக்டடு 2. ஸோ டோட்டல் எக்ஸிக்யூட்டட் நான் பண்ணியிருக்கிறது வந்து 8 ட்ரேட் பண்ணியிருக்கேன் பேங்க் நிஃப்டியில். ஒன்லி நான் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதோட ஸ்டேட்டஸ் என்ன, ஓவரால் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் இப்போது நான் க்ளோஸ் பண்ணது வரலும் பார்த்திங்கன்னா 4,593 ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸிக்யூட்டட் ட்ரேடில் பார்த்திங்கன்னா தெரியும், மார்னிங் நான் எடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு புட்டு சைடு என்ட்ரானேன். பட்டு பை ப்ரைஸு 285க்கு பை பண்ணேன். அதை க்ளோஸ் பண்ணது வந்து 202க்கு க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா அது லாஸ் கொடுத்துருச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வரலை. 1 or 2 கேண்டில்ஸ்லேயே டவுன்ஃபால் கொடுத்துருச்சு. தென் எகெயின் அதை நான் லாஸ் புக் பண்ணிவிட்டு கால் சைடு என்ட்ரானேன். கால் சைடு என்ட்ராகி எகெயின் லாஸ் ரெக்கவரி பண்ணேன். லாஸ் ரெக்கவரி பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட் பேஸ் பண்ணி எந்த சைடு பிரேக் அவுட் ஆக போகுது, ஆறு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை டச் பண்ண போகுதுங்கிறத பேஸ் பண்ணி எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்தேன். ரீஎன்ட்ரி கொடுத்து என்னோடய ஓவரால் மார்னிங் பண்ண லாஸை ரெக்கவரி பண்ணி அதை ஃபைனலாக வந்து ப்ராஃபிட்டில் கொண்டு வந்து இப்போது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். டைம் வந்து 10:51 ஆகுது. ஃபர்தர் எந்த சைடு போகுதுங்கிறது தெரியல. பட் இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட்டு அரௌண்டு 4,593 இருக்குது. இது ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா என்னங்கிறத பார்க்கணும். இன்னும் சப்போர்ட்டு பிரேக் பண்ணலை. ரெசிஸ்டன்ஸுக்கு சப்போர்ட்டுக்கு நடுவில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இது வெயிட் பண்ணி தான் நான் என்னோடய நெக்ஸ்ட் மூவ் எப்படிங்கிறத பார்க்கணும். மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தர் ட்ரேடு கண்டினியூஸ் ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஜாஸ்தி வொலாட்டிலிட்டி இருக்கும். அதை பேஸ் பண்ணி வர்ற ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிறது பெட்டரு. நான் என்னோடய ஃபர்தர் மூவ் என்னங்கிறது பேஸ்ட் ஆன் த பிரேக் அவுட்டை வச்சு தான் நான் உள்ளே என்ட்ரு ஆவேன். இப்போ மார்க்கெட் டைம் 12:38. பேங்க் நிஃப்டியோட பொசிஷன் பார்த்திங்கன்னா 45,906 ரன் ஆகிட்டுருக்கு, நியர் த ரெசிஸ்டன்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரீட்ரேஸ்மெண்ட்டு பிலோ த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே நடந்திருக்கு. அதோட டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:10 1.5 hour அப்ராக்சிமேட்லி 1.5 hour வந்து லாங் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. பட் இதுவரையிலும் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோசிங் வைக்கலை, சப்போர்ட்டையும் டச் பண்ணலை. நான் ஃபர்தர் பொசிஷன் எதுவும் எடுக்கலை, காலையில் பண்ண ப்ராஃபிட்டோடு ஹோல்டு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து லாங் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அப் அண்ட் டவுன் கொடுத்தாலும் பையர்ஸு லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன டிசைட் பண்ணுறேன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட் வந்து போதும், நீ ஃபர்தர் என்ட்ரி கொடுத்தோம்னா இதை வந்து நம்ம பண்ண லாபத்தையும் இழக்கிறதுக்குள்ள சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரியில் வொலாட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்குது.
அதே மாதிரி மார்க்கெட் வந்து சைடுவேல போனாலும் பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தா அது நெகட்டிவில் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி பை பண்ணுறவங்களுக்கு நெகட்டிவில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது. இன்கேஸ் அவங்க ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டில் போகலை அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது எக்ஸ்பைரி டேயில் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இன்றைக்குள்ள ப்ராஃபிட்டை வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன். இனி ஃபர்தர் நான் ட்ரேட் எதுவும் எடுக்க போகிறதில்ல. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. செகண்ட் திங் வந்து லாஸ்ட்டு 2 days வந்து நமக்கு வந்து லாஸ் கொடுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் வந்து லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட்டோட நான் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறேன். மார்க்கெட் டைம் 12:45. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் அபோவ் த ரெசிஸ்டன்ஸ் வச்சிருச்சு. பட் எனிவே நான் எதுவும் ஃபர்தர் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா கில் ஸ்விட்ச் ஆப்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட் செக்மெண்ட்ஸில் இருக்கேன். மேனேஜ் செக்மெண்ட்ஸில் போயிட்டு என்னோடய ஆப்ஷனை வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை வந்து டீஆக்டிவேட் பண்ண போகிறேன். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். கண்டினியூ, அகெயின் கண்டினியூ. என்னோடய ஓப்பன் பொசிஷன் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்தர் மார்க்கெட் வாட்ச் பண்ணோம்னா நமக்கு அகெயின் ரீஎன்ட்ரி கொடுக்குறதுக்கு மைண்ட் செட் வரும். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறனால அது ஹை ரிஸ்க் நம்ம எடுக்கிறது. இன்கேஸ் நம்ம கரெக்ட் பொசிஷன் எடுத்து ப்ராப்பர் என்ட்ரி கொடுக்கல அப்படின்னா பண்ண ப்ராஃபிட் எல்லாம் நெகட்டிவ் ஆகிடும். நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் இன்றைக்கி ஃபர்தருக்கு நான் நினச்சாலும் ட்ரேட் எதுவும் எடுக்க முடியாது. ஆஃப்டர் 12 hours அப்புறம் தான் நான் மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஃபிட்டு நான் இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் ப்ராஃபிட்டு 593. எக்ஸாக்ட் டைம் க்ளோசிங் டைமு 12:46.